தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் தொடர்ந்து 4வது நாளாக மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நூல், விறகு, அட்டை, காஸ்டிக், பாலித்தீன் பைகள் உள்ளிட்டவைகளின் விலை ஏற்றத்தை கண்டித்து தொடர்ந்து 4வது நாளாக துணி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நூல் உள்ளிட்ட பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 4வது நாட்களாக நடைபெறும் போராட்டத்தால் 12 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பும், தொழிலாளர்களுக்கு 2 கோடி ரூபாய் ஊதிய இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் தொடர்ந்து 4வது நாளாக மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விலை ஏற்றத்தை கண்டித்து அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நூல், விறகு, அட்டை போன்றவற்றுகள் விலை ஏற்றத்தை கண்டித்து 4வது நாளாக மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்து இணைகிறார். வணக்கம் முத்து, தொடர்பான விவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட விசைத்தறி, மருத்துவ துணி உற்பத்தி ஆலைகள் உள்ளிட்ட உப தொழிலாளர்கள் ஆண்கள், பெண்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர் வேலை செய்து வருகின்றனர். இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ துணி இந்தியா மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழில் தேவையான அடிப்படை மூலப்பொருட்கள் நூல் விலை கடுமையாக உயர்வதால் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து விறகு, அட்டை, பாலித்தீன் பைகள் உள்ளிட்ட விலைகள் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு தங்களை பெரிதும் பாதித்ததாக கூறும் உற்பத்தியாளர்கள் மருத்துவ துணி விற்பனை விலை 15 விழுக்காடு உயர்த்தியுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். மேலும் நூல் உள்ளிட்ட பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 23ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 4வது நாட்கள் நடைபெற்று வரும் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக சுமார் ரூபாய் 12 கோடி உற்பத்தி இழப்பு, தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2 கோடி ஊதியம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நூல் மற்றும் மூலப்பொருட்கள் விலை உயர்வதை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வரும் மருத்துவ துணி உற்பத்தியாளர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துகிருஷ்ணன்.